Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jabaraj. Top private engineering colleges சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 காலேஜ் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, லேப் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டாஃப், பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இம்மிடியட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். நம்ம சேனலும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் படிப்படியாக வளர முடியும். லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. SSN இன்ஜினியரிங் காலேஜுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் ஷிவ் நாடார். Dr. Shiv Nadar is also a chairman of HCL Enterprise, an $8.1 billion global organization with over 127,000 professionals operating from 43 countries. Over 40 years, the HCL company is riding under his guidance. HCL company was founded in 1970s. Till today, every year when the growth increase ஆயிட்டு இருக்குது HCL company. SSN College is a very good opportunity to undergo undergraduate, postgraduate studies, research programs. It has world-class faculties and experienced staff members and good infrastructure. SSN College 250 acres land ஏரியாவில் பரவி இருக்குது. இது ஒரு அழகான ரெசிடென்ஷியல் கேம்பஸும் கூட. SSN காலேஜில் அகடமிக் க்ரோத்தோட சேர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், ஃப்ரீ திங்கிங் அண்ட் பர்சனல் க்ரோத், numerical ability, aptitude development, dynamic learning environment, practical experience and responsibility to the society. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கேர் எடுத்து ஸ்டூடெண்ட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெகுலர் ஸ்டடீஸோடு சேர்த்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். SSN காலேஜில் உள்ள கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், மாடர்ன் ஒர்க் ஷாப்ஸ், செமினார் ஹால்ஸ், ஆடிட்டோரியம், வெல் ஸ்டாக்ட் லைப்ரரிஸ், ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் ஃபீல்ட்ஸ், இன் அடிஷன் டு த இன்டோர் ஸ்டேடியம் வித் ஜிம்னாசியம் எல்லாமே வந்து சூப்பர். கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எம்இ எம்டெக் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, MBA ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிறாங்க. ஆல் த பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி and approved by the AICTE. Out of total seats, 65% of the seats வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆரம்பித்து ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆயிரும் கவுன்சிலிங்கில். ரிமைனிங் 35% ஆஃப் த சீட்ஸ் வந்து அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஒரு வருஷமும் 25 சீட்ஸ் வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 25 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரூரல் ஸ்கூல்ஸ் டாப்பர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க எவ்ரி இயர். அதே மாதிரி 15 ஸ்டேட் போர்ட் டாப்பர்ஸுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஆஸ் ஏ ஸ்காலர்ஷிப். அண்டர் கிராஜுவேட் கோர்சஸுக்குள்ள எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க்கில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து அவுட் ஆஃப் 200க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த மெரிட். பிஇ பிடெக் பொறுத்த வரைக்கும் 4 years ப்ரோக்ராம், எம்இ எம்டெக்கை பொறுத்த வரைக்கும் 2 years ப்ரோக்ராம். உங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸ் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் த அசஸ்மெண்ட் மார்க்ஸ் as well as the assignments, quiz இந்த மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதை வச்சு தான் பியூர்லி மெரிட் பேசிஸ். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சேலண்ட் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். சரி, இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்க மெயினான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் படிப்பாங்க, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரானிக் டிவைசஸ், மெட்டீரியல் சயின்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், network analysis and synthesis, object-oriented programming, design of electrical apparatus, digital systems, integrated systems, measurement and instrumentation, power electronics, transmission and distribution, computer architecture, digital signal processing, microprocessor and applications, power system analysis, protection and switchgear, high voltage engineering, power system controls, solid state drives, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பாங்க. இன் அடிஷன் டு தட் ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஆல்சோ இருக்கும். மெயின்லி இந்த ஏரியாஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், PLC பேஸ்ட் சிஸ்டம்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், VLSI embedded systems, microprocessor application and control,
computer aided power systems control, fuzzy logic neural network and expert system of application. இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வந்து 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர். இட் இஸ் அக்ரிடேட்டட் பை த NBA. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுற பிஜி கோர்ஸ் வந்து எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 18 ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் வந்து NBA அக்ரிடேட்டட் கோர்சஸ் ஃபார் 5 இயர்ஸ். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேரியஸ் லேப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி கன்வர்ஷன் லேப், சோலார் எனர்ஜி ரிசர்ச் லேப், ஹை வோல்டேஜ் லேப், டிசி ஷண்ட் மோட்டார், டிசி சீரீஸ் மோட்டார், டிசி காம்பவுண்ட் மோட்டார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோட்டார்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ், ஆல்டர்னேட்டர்ஸ், integrated circuit labs, electrical workshop, control systems lab, power electronics lab, electrical and electronic circuit lab, measurements and instrumentation lab, microprocessor lab, advanced power electronics lab, high voltage lab, solar energy research lab. இந்த மாதிரி ஒவ்வொரு லேபும் எல்லாம் பக்காவாக ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபர்னிஷ்டாக வந்து வச்சுருக்கிறாங்க எஸ்எஸ்என் காலேஜில். ஸ்டாஃப் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து வெல் குவாலிஃபைடு பீப்புள், நிறைய பேர் வந்து பிஹெச்டி முடித்தவங்களே இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பற்றி பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆல்சோ 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து 5 இயர்ஸ் அக்ரிடேட்டட் கோர்ஸ் பை NBA. இதில் உள்ள முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எலக்டிவ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பை த ஃபேக்கல்ட்டி ஃப்ரம் அப்ராட். இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாஃப்மே வந்து பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க. இசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் லைக் மேட்லேப், இன்டெல் சூட், காம்சோல், மல்டிஃபிசிக்ஸ், HFSS, ADS அண்ட் CST ஸ்டுடியோ சூட் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கிறாங்க. சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 30 கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி 30 எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. தென் 8 ஓப்பன் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் 2 எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து 4 இன்ஜினியரிங் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். லேப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லேபுமே பக்காவாக வந்து ஃபர்னிஷ்டாக இருக்குது. லேப்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் லேப் 1, எலக்ட்ரானிக்ஸ் லேப் 2, கம்யூனிகேஷன் லேப், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் லேப், இன்டகிரேட்டட் சர்க்கியூட் லேப், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் லேப், மைக்ரோவேவ் அண்ட் ஆப்டிக் ஃபைபர் லேப், VLSI லேப், லோ பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் லேப், பிஜி லேப். பிஜி லேப்ங்கிறது வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக லேப் வச்சுருக்கிறாங்க. ரிசர்ச் ப்ராஜெக்ட் அதே மாதிரி வந்து லேப் செப்பரேட்டாக வச்சுருக்கிறாங்க. ஆப்டிக்கல் ரிசர்ச் அண்ட் நெட்ஒர்க்ஸ் லேப், ஒயர்லெஸ் டெக்னாலஜி லேப், அண்டர் வாட்டர் அக்வாஸ்டிக் ரிசர்ச் லேப், டெக்ஸ்ட்ரானிக்ஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் லேப், RF அண்ட் மைக்ரோவேவ் டெஸ்டிங் லேப், மெட்டீரியல் அண்ட் மெம்ஸ் லேப் எல்லாமே வந்து வெல் ஃபர்னிஷ்டாக இருக்கும். கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ME கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், ME அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், ME VLSI டிசைன், இந்த மாதிரி 3 கோர்சஸ் அண்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. SSN காலேஜில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரிசர்ச்சில் வந்து ரொம்ப த்ரஸ்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் ஃபீல்ட், ஸ்பீச் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங், சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நானோ எலக்ட்ரானிக்ஸ், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸ், அண்டர் வாட்டர் அக்காஸ்டிக் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஏரியாஸ்லாம் வந்து அவங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செவரல் நேஷ்னல் ஏஜென்சிஸ்லேருந்து ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. நேஷ்னல் ஏஜென்சிஸ் லைக் DST, AICTE, NIOT, BRNS, ISRO, IGCAR, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், AICRP, இந்த மாதிரி நிறையா ஆர்கனைசேஷன்லேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஃபார் த ரிசர்ச் ப்ராஜெக்ட். 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டில் 21 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த் ஆஃப் ₹3.63 crores. இசி டிபார்ட்மெண்ட் பப்ளிகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் ஓவர் 300 இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க, இன்க்ளூடிங் த IEEE டிரான்சாக்ஷன்ஸ், மேகசின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். பேட்டன்ட் ஆல்சோ இசி டிபார்ட்மெண்ட் வந்து ஏகப்பட்ட பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 31 பேட்டன்ட்ஸ் ஹேவ் அப்ளைட். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டன்ட் வந்து US பேட்டன்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேட்டன்ட் ஹேவ் பின் கிராண்டட். இசி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸில் டோட்டலாக 8 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஹவ் ஃபைல்டு த பேட்டன்ட்ஸ். எந்தெந்த ஏரியாஸில் வந்து இந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா ஏரியாஸ் லைக் ஆண்டனாஸ்,
frequency selective surfaces, wearable electronics, speech technology, MEMS and nanotechnology. அடுத்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் SSN காலேஜில் எப்படி இருக்கும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். சயின்ஸ் SSN காலேஜில் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. காலேஜ் ஆரம்பிக்கும் போதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் வந்து இருந்திருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து 2015 வந்து தேர்ட் டைமாக இட் இஸ் அக்ரிடேட்டட் பை த NBA ஃபார் 5 years. என்னென்ன ரீசனுக்காக வந்து இந்த NBA அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இட் ஹேஸ் அ வெல் டிசைன்ட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், experienced and committed faculty, excellent infrastructure and success of the graduates. So இதெல்லாம் பேஸ் பண்ணி அக்ரிடேஷன் 5 இயர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க NBA. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லியே 10 டெடிக்கேட்டட் லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அவங்களுடைய கரிக்குலத்துக்கு தேவையான மாதிரி சூட் ஆகிற மாதிரி. அது இன் அடிஷன் டு த 2 ரிசர்ச் லேபும் வச்சுருக்குறாங்க வித் கட்டிங் எட்ஜ் ஹார்ட்வேர் ஃபார் மிஷின் லேர்னிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். டிபார்ட்மெண்ட்டில் வந்து மிஷின் லேர்னிங் ரிசர்ச் குரூப்னையும் ஒன்று வச்சுருக்குறாங்க. இவங்க வந்து இந்த ஏரியாஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் மெயின்லி வந்து எந்த ஏரியாஸில் வந்து பண்ணுறாங்கன்னா, இமேஜ் ப்ராசஸிங், VLSI டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, டேட்டா மைனிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், மொபைல் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், GPU கம்ப்யூட்டிங், robotics, cryptography, theoretical computer science, natural language processing, deep learning, distributed systems, service-oriented architecture, Internet of Things, green computing, machine learning and cloud computing. அடுத்து நம்ம BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச்சை பற்றி பார்ப்போம். BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் CSE டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் அதே கோர்சஸ் தான் படிக்கிறாங்க. பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஏரியாஸில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டி, semantic web and ontology, wireless communication, speech processing, wireless sensor networks, data warehousing and mining, software engineering, agile programming, embedded systems, image processing, cloud computing, mobile ad hoc networks, web services. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி நீட் டாபிக் தான். அடுத்து நம்ம SSN காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமாக வச்சுருக்கிறாங்க. 3 டிஃப்ரெண்ட் டிவிஷன், அதாவது தெர்மல் இன்ஜினியரிங் டிவிஷன், டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரீம். இந்த மாதிரி 3 ஸ்ட்ரீம் இருக்குது. ஃப்ரம் ஆட்டோமோட்டிவ் டு ப்ரொடக்ஷன், ஃப்ரம் இன்ஜின் டெக்னாலஜி டு ஏர் கண்டிஷனிங் அண்ட் ஃப்ரம் டிசைனிங் டு ஃபேப்ரிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எல்லாமே சொல்லி தர்றாங்க, இன்க்ளூடிங் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து 2 ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா, ME மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 13 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ME எனர்ஜி இன்ஜினியரிங் 2013-14 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இஸ் அன் அப்ரூவ்ட் ரிசர்ச் சென்டர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரம் த இயர் 2012. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வெல் குவாலிஃபைட். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் PhD கேண்டிடேட்ஸ். ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபண்டட் பை DST, AICTE, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு அண்ட் நேவல் ரிசர்ச் போர்டு, NRB. இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஃபண்டட் ஏஜென்சிஸில் வந்து ஃபண்ட்ஸ் வாங்கி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங், மேக்னெட்டிக் மோல்டிங் ஆஃப் காம்போசைட் மெட்டீரியல்ஸ், வைப்ரேஷன் ஸ்டடீஸ், robotics, abrasive reclamation and finite element analysis of composites. இங்கே வந்து இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் பார்ட்னர்ஷிப் செல் IIPC வச்சுருக்கிறாங்க. மேஜர் ரிசர்ச் ஏரியாஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் ஃபியூயல்ஸ், கம்ப்யூட்டேஷனல் fluid dynamics, CFD, ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங், கிரைண்டிங், ஹார்னிங் அண்ட் லாப்பிங், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டல் கட்டிங், porous media flows, thermal energy storage, vapor absorption, refrigeration systems, waste management technologies. அடுத்து நம்ம BTech கெமிக்கல் இன்ஜினியரிங் SSN காலேஜில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தே ஆர் இம்பார்ட்டிங் நாலேஜ் இன் த டிசைன், டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸிங் இன்வால்விங் இன் வேரியஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணுறாங்கன்னா, பயோஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், ப்ரோட்டோடைப் ஃபியூயல் செல் டெவலப்மெண்ட்,
reaction engineering studies, computerized fluid dynamics, development of healthcare products, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதை பற்றி பார்ப்போம். SSN காலேஜில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து இட் ஹஸ் காட் அ ட்ரமெண்டஸ் பொட்டன்ஷியல் இன் த ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பயோமெடிக்கலுக்குள்ள காம்படிஷன் வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது எல்லா காலேஜ்லேயுமே. ஸோ SSN காலேஜில் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் பயோமெக்கானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேட்டர்ன் ரெகக்னிஷன், மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ், physiological modeling, refrigeration and air conditioning, biofluids and dynamics, telehealth technology, assist devices, VLSI design, computer networks, rapid prototyping. இந்த மாதிரி எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் நிறையாவே வச்சுருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்து மெயினாக எந்த ஏரியாவில் பண்ணுறாங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் சிக்னல் ப்ராசஸிங், பயோமெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங், ரீஹாபிலிட்டேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பிஇ ப்ரோக்ராம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து 2011 வந்து அப்ரூவ்ட் ரிசர்ச் சென்டராக வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து பிஹெச்டி ப்ரோக்ராமும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அண்ட் ரிமைனிங் 4 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் pursuing their PhD. Research labs in the biomedical engineering department are fully equipped. இங்கே உள்ள மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா high-end types of equipments like fluorescence microscope, CO2 incubator, design softwares like MICS, innovation suite, CREO and 3D printer எல்லாமே வந்து full-fledged latest version வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூடலாம் வந்து இன்ட்ராக்ஷன் வச்சுருக்காங்கன்னா ஃபிலிப்ஸ் இந்தியா, பெர்ஃபின்ட் ஹெல்த் கேர், ஃபோனிக்ஸ் மெடிக்கல் சிஸ்டம்ஸ், HCL ஹெல்த் கேர், மெட்ரானிக் இந்தியா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட வந்து டைஅப்பும் MOUs எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கும் போகிறாங்க. லைக் IITs, IISc, DRDO and renowned hospitals like Lifeline Hospital, Fortis, Malar Hospital, Apollo Hospitals, PSG Hospitals, Global Hospitals, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கெலாம் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறாங்க. வேரியஸ் MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க பிட்வீன் SSN அண்ட் ஆர்கனைசேஷன் லைக் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர் சென்னை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசார்டர்ஸ் AMTZ, வைசாக், வைல்டு பாக்ஸ் டெக்னாலஜிஸ் சிங்கப்பூர், நியோலைட் USA, ட்ரக்ஸல் யூனிவர்சிட்டி USA, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து MOUஸும் பண்ணியிருக்கிறாங்க. வேரியஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் சச் அஸ் NIEPMD, மெட்டீரியலைஸ் மலேசியா, நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பயோபேக் சிஸ்டம்ஸ் INC, ஏரேஸ் பயோமெட், குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, SRMC சென்னை, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லேருந்து வேரியஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ த ஒர்க் ஷாப்ஸ். த்ரஸ்ட் ஏரியா ஃபார் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நீ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி, பயோசிக்னல்ஸ், இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் நானோ பார்ட்டிகிள்ஸ். ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா SSN ட்ரஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி 15 lakhs rupees கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஸ்ட் 2 yearsல வந்து டோட்டலாக 5 பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து நம்ம வந்து SSN காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் த அகடமிக் இயர் 2011-12. சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபோக்கஸ்டு சப்ஜெக்ட் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சர்வேயிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டிசைன், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஜினியரிங், என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கோஸ்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து டீச் பண்ணுறாங்க. லேப் எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எக்யூப்டாக இருக்கும். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் SSN காலேஜை பற்றி சொல்லணுன்னா செப்பரேட் பிளேஸ்மெண்ட் செல் இதுக்குன்னே வச்சுருக்குறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் செல்லுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ட்ரெயின் பண்ணுறது டு மீட் த இன்டர்வியூஸ்.
with the help of industry experts, alumni, and corporate trainers. This placement cell organizes the campus interviews from various organizations and industries. Average salary பார்த்தீங்கன்னா 5.43 lakhs per annum வந்து வாங்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிருந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ். SSN college has the ability to place 100% of the eligible students. இது வந்து ஒரு முக்கிய சாராம்சம் SSN காலேஜை பற்றி. இந்த பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங் கோர்சஸ் கொடுக்குறாங்கன்னா, கேரியர் அவேர்னஸ் செஷன், மாடல் ஆப்டிடியூட் டெஸ்ட், மாக் குரூப் டிஸ்கஷன்ஸ், இன்டர்வியூஸ் டு எக்ஸல் இன் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், கைடன்ஸ் செஷன்ஸ் ஃபார் த ஹையர் ஸ்டடீஸ், அரேஞ்சிங் இன்பிளான்ட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். டோட்டலாக 10 பிஜி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்னா, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், எம்இ அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், எம்டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்இ விஎல்எஸ்ஐ டிசைன், எம்இ எனர்ஜி இன்ஜினியரிங், எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், எம்இ மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எம்டெக் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. SSN காலேஜில் வந்து இன்குபேஷன் சென்டரும் இருக்குது ஃபார் த என்டர்பிரனர்ஸ். Furnished hostel accommodation is available separately for both boys and girls. ஸ்டாஃப்க்கு கூட வந்து ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் த சிட்டிஸ், வெவ்வேறு ரூட்டில் வந்து பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கும் டே ஸ்காலராக இருந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து இமிடியேட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். நம்ம சேனலும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் படிப்படியாக வளர முடியும். உங்களுக்கும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். குட் லக்.